வணக்கம், வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு இங்கிலீஷ் யூனிட் 6 அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். மை ஃபர்ஸ்ட் டைரி 67, 68, 69, 70 அந்த பக்கங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பு அண்ட் த ஃபிஷ் இந்த சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அன்பு வாஸ் குட் அட் ஃபிஷ்ஷிங். அன்பு வந்து மீன் பிடிக்கிறதுல ரொம்ப சிறந்தவன். எவ்ரி சண்டே ஹீ அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் மதன் வென் டு கேட்ச் ஃபிஷ். சரியா, அன்பும் அவன் ஃப்ரெண்டு மதனும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மீன் பிடிக்க போகிறது அவங்களுக்கு வழக்கம். தே யூஸ்வலி யூஸ்ட் எ தோட்டி ஆஸ் அ நெட். அவங்க மீன் பிடிக்கும் போதெல்லாம் அவங்க அந்த வேஸ்டியை தான் நெட்டாக பயன்படுத்துவாங்க. தே ஆல்சோ யூஸ்ட் ஃபிஷ்ஷிங் ராட்ஸ் வித் எர்த் வார்ம்ஸ் எ ஆஸ் பைட் டு கேட்ச் ஃபிஷ். தூண்டில் இருக்குல்ல, தூண்டிலில் மண்புழுக்களை வச்சு அவங்க பயன்படுத்தி மீன்களை பிடிப்பதும் அவங்களுக்கு வழக்கம். இப்போ இந்த பேராகிராஃப்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு நம்ம பதிலளிக்கலாம். அன்பு வாஸ் குட் அட் ஃபிஷ்ஷிங். சரியா, ஸ்விம்மிங், சைக்கிளிங் இல்லை ஃபிஷ்ஷிங். ஹூ வெண்ட் வித் அன்பு டு கேட்ச் ஃபிஷ். அன்பு கூட யார் போவாங்க மீன் பிடிக்கிறதுக்கு? அவங்க அப்பாவா அவங்க அம்மாவா? இல்லை, அவன் ஃப்ரெண்டு. சரியா, ஹிஸ் ஃப்ரெண்ட் வெண்ட் வித் அன்பு டு கேட்ச் ஃபிஷ். அடுத்து இங்கே தவறான சென்டென்ஸை நம்ம டிக் பண்ணணும். அன்பு எவ்ரி சண்டே மீன் பிடிக்க போவார், அது கரெக்ட். ஹி ஆல்சோ யூஸ் ஃபிஷ்ஷிங் ராட் யூஸ் பண்ணுவார், கரெக்ட். அதுக்கப்புறம் ஒரு சாரியை தான் நெட்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க இல்லையா. நம்ம என்ன பார்த்தோன்னா தோட்டியை தான் நெட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போது இதுதான் ராங், நாட் கரெக்ட். ஹி யூஸ்ட் எ சாரி ஆஸ் அ நெட், அதுதான் தவறானது. இப்போது இந்த சென்டென்ஸுக்கு தகுந்த கொஸ்டின் நம்ம சூஸ் பண்ணணும். அன்பு வாஸ் குட் அட் ஃபிஷ்ஷிங். இப்போ அன்பு வாட் வாஸ் அன்பு குட் அட், அதுதான். சரியா, ஹவு டிட் அன்பும் கிடையாது, ஹூ வாஸ் அன்புஸ் ஃப்ரெண்டும் கிடையாது. அடுத்து வாட் டிட் அன்பு யூஸ் டு கேட்ச் ஃபிஷ். அன்பு ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அன்பு யூஸ்ட் ஃபிஷ்ஷிங் ராட்ஸ் டு கேட்ச் ஃபிஷ். இப்போ நெக்ஸ்ட் பேஜ். ஆன் எ சண்டே தே காட் ஒன்லி 3 லிட்டில் ஃபிஷ். எவ்ரி சண்டே அவங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வழக்கம். அதுபோல் ஒரு சண்டேயில் அவங்க என்ன செஞ்சாங்க, போனாங்க, ஒரு 3 மீனை மட்டும் பிடிச்சாங்க. த ஃபிஷ் வர் வெரி ஸ்மால். அந்த ஃபிஷ் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ தே டிசைடட் டு க்ரோ தோஸ் ஃபிஷ் அட் ஹோம். சரியா, அவங்களுக்கு அதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு யோசித்தாங்க, வீட்டில் போய் அதை வளர்க்கணும்னு முடிவு பண்ணாங்க. அன்பு புட் தம் இன் ஏ ஜார் வித் வாட்டர். சரியா, அன்பு வந்து அந்த மீன்களை ஒரு ஜாரில் போட்டு ஜாரில் தண்ணி ஊற்றி அதில் போட்டாச்சு. இதுதான் அந்த ஜார், இது போல் ஒரு ஜாரில். சரியா, அடுத்து த ஃபிஷ் ஸ்வாம் ஹியர் அண்ட் தர். தண்ணிக்குள்ளே போட்டோடனே மீன் என்ன செய்யும், இங்கே எங்கேயுமா நீந்திட்டு இருந்தது. அன்பு சாதம். அன்பு அதை பார்க்குறான். ஹி தாட் தட் த ஃபிஷ் வேர் ஹங்க்ரி. அவன் நினைக்கிறான் அந்த மீனுக்கு பசினால தான் எங்கேயுமா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறான். ஹி ட்ராப்ட் எர்த் வார்ம்ஸ் இன் டு இட். சரியா, இப்போ அன்பு மீனுக்கு வந்து பசிக்குதுன்னு சொல்லி உள்ள மண்புழுக்களை அந்த ஜாருக்குள்ளே போடுறான், மீன் இருந்த ஜாருக்குள்ளே. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஹவு மெனி ஃபிஷ் டிட் தே கேட்ச். எத்தனை ஃபிஷ் பிடிச்சாரு? 3 ஃபிஷ்கள். அடுத்து 3. வென் டிட் தே கேட்ச் த ஃபிஷ். எப்போ மீன் பிடிச்சானா சண்டே. விச் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட். இதில் எது கரெக்ட்னா தே டிசைடட் டு க்ரோ த ஃபிஷ் அட் ஹோம். வீட்டில் போய் வளர்க்கணும்னு முடிவு பண்ணாங்க. அடுத்து இதில் ஆப்போசிட், இந்த காற்றுங்கிற வேர்டுக்கு ஆப்போசிட் த்ரூ. சரியா, வீசுதல். அடுத்து வை டிட் அன்பு ட்ராப் த எர்த் வார்ம்ஸ் இன் டு த ஜார். எதுக்காக போட்டால் மீனுக்கு பசிக்கும்னு நினச்சி. சரியா, அன்பு thought that the fish were angry. அதான். இப்போ அடுத்த பேராகிராஃப். நெக்ஸ்ட் மார்னிங் ஒன்லி 2 fish were in the jar. சரி, 2 ஃபிஷ்ஷு தான் அந்த ஜாரில். எத்தனை ஃபிஷ் போட்டாங்க? 3 போட்டாங்க, ஆனால் 2 தான் இருந்தது. 1 fish fell down on the floor. ஒரு மீன் வந்து தரையில் விழுந்திருந்தது. ஸோ அன்பு வாஸ் வெரி சேட். அன்புக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. ஹிஸ் ஃபாதர் பாட் ஏ நியூ ஃபிஷ் டேங்க். இப்போ அன்பு ஃபாதர் பார்க்குறாரு, பையன் வந்து ஜாரில் போட்டு இந்த மீன் வளர்க்குறத ஆசைப்படுறத பார்த்த உடனே ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கி கொடுக்குறாரு. அன்பு சேஞ்ச் த ஃபிஷ் டு த டேங்க் ஹாப்பிலி. சரியா, இந்த ஜார்லேருந்து அன்பு சந்தோஷமாக தன்னுடைய மீன்களை ஃபிஷ் டேங்க்கு மாற்றியாச்சு. டிக் த கரெக்ட் ஆன்சர். ஹவு மெனி ஃபிஷ் டிட் ஹி சி இன் த ஜார். நெக்ஸ்ட் மார்னிங் எத்தனை ஃபிஷ் பார்த்தாரு? 2. விச் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட். இல்லை எது கரெக்ட்? அன்புஸ் ஃபாதர் பாட் ஏ நியூ ஃபிஷ் டேங்க், அதுதான் கரெக்ட். இப்போ ஆப்போசிட், பாட்டுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சோல்டு. சரியா, விச் ஒன் இஸ் த கரெக்ட் கொஸ்டின் ஃபார் த கிவன் சென்டென்ஸ். அன்பு சேஞ்ச் த ஃபிஷ் டு த டேங்க் ஹாப்பிலி. எது கரெக்ட்னா ஹவு டிட் அன்பு சேஞ்ச் த ஃபிஷ். அடுத்து வேர் ஆல் த ஃபிஷ் அலைவ். எல்லா ஃபிஷ்ஷும் உயிரோடு இருந்ததா இல்லைனா நோ.
No, all the fish were not alive. The next day, one more fish also died. சரியா, அடுத்த நாள் பார்த்தா இன்னொரு ஃபிஷ் கூட அது இறந்துருந்தது. It floated on the top. என்ன பண்ணியிருந்ததுன்னா அந்த ஃபிஷ் டேங்க் மேலே மிதந்துட்டு இருந்தது. He started crying. அதை பார்த்த உடனே அன்புக்கு ரொம்ப அழுகையாக வந்துருச்சு. அழ ஆரம்பிச்சாச்சு. அன்புஸ் ஃபாதர் said, nature is their home. அன்பு அப்பா சொன்னாங்க, இயற்கை தான் அதோட வீடு. ஸோ அன்பு let it free in the pond. சரியா, அன்பு என்ன செஞ்சாங்க, அதை கொண்டு போய் அவன் என்ன செஞ்சிட்டான், அந்த எந்த இடத்துல மீன் பிடிச்சானோ அந்த குளத்திலே விட்டுட்டான். தென் அன்பு அண்ட் மதன் பாட் ஏ பேக்கெட் ஆஃப் பஃப்ட் ரைஸ். உடனே அன்புவும் மதனும் போய் ஒரு பஃப்டு ரைஸ்னால் அந்த பொரி, அரிசி பொரி இருக்குல்லையே, அதை வாங்கிட்டு வந்தாங்க. தே ஃபெட் த ஃபிஷ். அந்த மீன்களுக்கு உணவாக அதை போட்டாங்க. ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் தேர் நியூ ஹாபி. சரியா, முதல்ல ஃபிஷ் கேட்சிங் ஃபிஷ் தான் அவங்களுடைய ஹாபியாக இருந்தது. இப்போ அவங்களுடைய புது ஹாபி என்னதான் மாற்றிக்கிட்டாங்கன்னா மீன்களுக்கு உணவளிக்கிறதே தங்களுடைய ஹாபியாக மாற்றிக்கிட்டாங்க. இப்போ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவோம். why did the fish float on the top? ஃபிஷ் வந்து ஏன் வந்து டாப்பில் மிதந்ததுன்னா இட் வாஸ் டெட். சரியா, அது இறந்ததுனால. who said nature is their home? nature is their homeனு யார் சொன்னாங்க? அன்புஸ் ஃபாதர். where did அன்பு let the fish? அன்பு எங்கே கொண்டு போய் அந்த ஃபிஷ்ஷை விட்டாங்கன்னா in the pond. சரியா, what is the new hobbyனா feeding fish. what did they feed the fish with? இந்த ஃபிஷ்ஷை வந்து எதை வச்சு ஃபீட் பண்ணாங்க? முதல்ல ஜாருக்குள்ளே மண்புழு போட்ட மாதிரி இங்கே போடலை, பாண்டில் they fed the fish with puffed rice. இப்போ பார்த்தா read the sentence and write the story in the correct order. இந்த அன்பு அந்த ஃபிஷ்ஷை கரெக்டாக ஆர்டர் சீக்வன்ஸ் பண்ணணும். சரியா, இப்போ ஃபஸ்ட் என்னதுன்னா அன்பு வாஸ் குட் அட் ஃபிஷ்ஷிங். அன்பு வந்து மீன் பிடிக்கிறதுல குட். சரியா, அடுத்து செகண்ட் ஒன் என்னதுன்னா ஆன் எவ்ரி சண்டே அன்பு அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் மதன் வென்ட் டு கேட்ச் ஃபிஷ். ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மீன் பிடிக்க போவாங்க. மூணாவது அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர் படி பார்த்தோம்னா 2 fish were dead. சரியா, எத்தனை மீன் பிடிச்சாங்க, ஜாரில் போட்டாங்க, அதெல்லாம் இல்லை. அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து அன்பு க்ரோ த ஃபிஷ் இன் த டேங்க். இப்போ தேர்ட் என்னென்னா அன்பு க்ரோ த ஃபிஷ் இன் த டேங்க், அதுதான் தேர்டு. சரியா, அடுத்து 3 ஃபிஷ் பிடிச்சாங்க, ஜாரில் வச்சாங்க, அதெல்லாம் இல்லை, அதனால் அதுதான் தேர்ட். அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து 2 fish were டெட், அதில் 2 ஃபிஷ் வந்து இறந்து போச்சு. அடுத்து ஃபிஃப்த் ஒன் வந்து அன்புஸ் ஃபாதர் ஆஸ்க்ட் ஹிம் டு லீவ் த ஃபிஷ் இன் த பாண்டில் விட சொல்லிட்டாங்க. சிக்ஸ்த் ஒன் அன்பு அண்டர்ஸ்டாண்ட் தட் நேச்சர் இஸ் தேர் ஹோம். செவன்த் அன்பு ஃபெட் puffed rice to the fish. எய்த் ஒன் ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் தேர் நியூ ஹாபி. இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம நம்பர் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து 8வது சென்டென்ஸ் வரைக்கும் கரெக்டாக எழுதிடணும். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் பேஜிலிருந்து 70ஆம் பக்கம் வரைக்கும் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம். மீதி தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.